சாப்பிட்டு வரும்போது ரத்தம் சுத்தமாகும். பெரும்பாலும் ரத்த சுத்திக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் குடித்தாங்க. ஆனால் விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் முறையாக குடிக்கணும். மலம் கழியும் போது அந்த இரத்த அணுக்களில் இருக்கிற கிருமிகளும் சரி, அந்த இறந்த இரத்த அணுக்களும் சரி, மலம் மூலியமாகவும் நமக்கு வெளியேற நிறையா சான்சஸ் இருக்குது. கிருமிகளும் வெளியேறிடும். ஆனால் பொதுவாக நம்ம இப்போது உணவு மூலிமா இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது கீரைகள் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். கொடிப்பசலையும் தண்டுக்கீரையும் தேங்காய் பால், மிளகு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம சாப்பிடும் போது ரத்தம் சுத்தியாகும். புதினா கீரை, வல்லாரை இதெல்லாம் அப்படியே அரைச்சி இல்லைனா நல்லா கொதிக்க விட்டு கஷாயமாக்கி குடிக்கலாம். மணத்தக்காளி கீரையும் வல்லாரைக்கீரையும் மத்திய உணவுக்கு எடுத்துக்கிட்டே வந்தாலும் சரி, சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ரத்த சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ரத்த சுத்தம் செய்துகிட்டே இருக்கும்போது ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு கிடச்சிரும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.